நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் கோதுமை புட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். இந்த கோதுமை புட்டு செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு முழு கோதுமை, உடைக்காத கோதுமை நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா அடி அகலமான கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ அந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமையை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கோதுமை மாவில் கூட நம்ம செய்யலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த முழு கோதுமையை வறுத்து செய்கிற மாதிரி நமக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ பாருங்கள், அந்த கோதுமை நல்லா உப்பி பொரியணும். கோதுமை இப்போ பார்த்திங்களா, நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு கொரன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியமான பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போது அரைச்ச மாவை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு அரைவாசி உப்பு தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா உப்பு உரடமாக இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம நார்மல் வாட்டர், ஹாட் வாட்டர் கிடையாது, நார்மலான வாட்டர் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். ரொம்ப நிறையா தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசறிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை இப்படி அள்ளி இப்படி பிடிச்சோம்னா கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும், உதிரக்கூடாது. இதுதான் புட்டு மாவோட பதம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி மேல் தட்டு மட்டும்தான் வைக்கணும், அடித்தட்டு வைக்கக்கூடாது. அடியிலையும் நீங்கள் மாவு வச்சிங்கன்னா வேர்த்து வடிஞ்சு அந்த மாவு சரியாக வராது. இப்போது அந்த தட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு துணி விரித்து அதை கொஞ்சம் பள்ளமாக இருக்க மாதிரி அமுக்கிட்டு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா மாவுமே அந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக பரப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வேர்வை வடியாமல் இருக்கிறதுக்காக அந்த துணியை வச்சு கொஞ்சம் மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் இப்போ இனிப்புக்காக சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த புட்டை நம்ம கிளறிடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த நம்ம சேர்த்தோம் இல்லையா சர்க்கரை, அது கரையாமலே அப்படியே இருக்கும். அதனால் சூட்டோடு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கோதுமை புட்டு ரெடி. ஈவினிங் டைமில் குட்டி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் போய் காசு கொடுத்து அன்ஹெல்த்தியான பலகாரத்தை வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி கோதுமை புட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.